இங்க ஒரு பொண்ணு பாத்ரூம்ல போய் குளிக்க போகும்போது தெரியாம தடுக்கி விழுந்துருவா. இவதான் நம்ம ஹீரோயின், இவளுக்கு கண்ணு தெரியாது. சரி நம்ம எதுல தடுக்கி விழுந்தோம்னு தொட்டு தடவி பார்த்தா ஒரு சேர் இருக்கும். அந்த சேரை தொட்டு பார்த்தோன்னே அவ கத்த ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அங்க வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி சேர்ல இடிச்சு விழுந்தாலும் அதே மாதிரி அந்த பொண்ணுங்களே வரிசையா வர வச்சு அந்த சேர்ல இடிச்சு கீழே விழுவ வச்சுட்டு இருக்கா. யார் என்னோட பாத்ரூம்ல சேர் அந்த இடத்துல வச்சதுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க இப்படிதான் இடிச்சு கீழே விழுவ போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுல ஒரு பொண்ணு வந்து சாரி மேடம், நான் தான் அப்படி வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோயின் சரியா அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டு நீ இனிமேல் வேலைக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, இவன் ஒரு ஏஞ்சல், அதாவது ஒரு தேவதூதன் மாதிரி கடவுள் சொல்ற வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் நிறைய நாய்களை கடத்திட்டு போயிட்டு இருப்பான் ஒரு கார்ல. அவன் இருந்து நம்ம ஹீரோ அந்த நாய்களை காப்பாத்திடுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் இப்ப ஜாகிங் வந்திருப்பா ஒரு பார்க்குக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரெண்டு பேரும் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டு பசங்களையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஓட விட்டுருவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ போய் அந்த பெஞ்சில போய் பக்கத்துல உட்காருவான். நம்ம ஹீரோவும் நம்ம தான் ஏஞ்சல் ஆச்சு, நம்ம யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோம், அதுவும் இந்த பிள்ளைக்கு தான் கண்ணு தெரியாதுல, சரி நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்றவன் உட்காந்துருக்கான். பட் ஆச்சரியம் என்னன்னா நம்ம பக்கத்துல யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் உணர்ந்துருவா. ஒரு பொண்ணு தனியா உட்காந்தா போதுமே பக்கத்துல கேட்காம வந்து உட்காந்துருவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவோ நம்மள தான் சொல்றாளோ அப்படின்ற மாதிரி அவன் வாய் விட்டு பேசிடுறான். ஒன்னத்தண்டா சொல்றேன், உனக்கு என்ன மேனஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு சரியான ஆச்சரியம், இவளுக்கு எப்படி நம்ம பேசுறது கேக்குது, நம்ம எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குழப்பத்துல இருந்து அங்க வந்து ஓட பாப்பா. நம்ம ஹீரோனா அவனோட சட்டையை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவான். நம்ம ஹீரோயின் அவனோட சட்டையை பிடிச்சி கத்துனதுல நம்ம ஹீரோட கட்சி பொண்ணு கிடைச்சிருக்கும், அதை நம்ம ஹீரோயின் வச்சுக்குவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவா அவனோட இடத்துக்கு போய் தன்னோட குரு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், எனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகத்துக்கே வர தன்னோட கச்சிப்பை காணோன்ட்டு. பிகாஸ் அந்த கச்சிப்பை நம்ம ஹீரோட குரு கொடுத்திருப்பாரு, நீ ஏஞ்சலுக்கு அடையாளமே இந்த கச்சிப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாரு. தன்னோட குரு கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அப்படி மழுப்பிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிருவான். நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த கச்சிப் இருக்கும், அவளை கையில வச்சுட்டு பெட்ல படுத்து கிடப்பா. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான் கச்சிப் எடுக்கிறதுக்கு, பட் அவனால முடியவே முடியாது. நம்ம ஹீரோவும் அவனால கச்சிப் எடுக்க முடியாத சோகத்துல போய் பால்கனில போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம கண்ணு தெரியாத ஹீரோயினுக்கும் நம்ம ஏஞ்சல் ஹீரோக்கும் என்ன நடக்க போகுது, உங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டோரி அமைய போகுதுன்றது அந்த சீரிஸோட கதையை. சீரிஸோட பேர் ஏஞ்சல் லாஸ்ட் மிஷன் லவ். செம்ம அமேசிங்கா இருக்கும், செக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.